சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிறிஷோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது. கிறிஷை பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால முத்து பார்த்திங்கன்னா மேனேஜர்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க, போலீஸ்கிட்டையும் கெஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடி வாங்கின பையனோட அப்பா கிட்டேயும் போய் கெஞ்சுறாங்க. அவங்க அப்பா பெரிய இடம் அப்படிங்கிறனால முத்துவை மதிக்க கூட மாட்டுறாங்க. என் பையனுக்கு இப்படி இருக்கும்போது அந்த பையனை நான் சும்மா விடுவேனா, அந்த பையனை சிறுவர் ஜெயிலில் அடிச்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறியாக இருக்காங்க. இன்னொரு சைடு ரோகிணி பார்த்திங்கன்னா அவங்க பையனை காப்பாற்ற வந்து போய் வந்து வக்கீலெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யா வந்து சொல்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும் மகேஸ்வரியை இழுக்காத, மகேஸ்வரியை போய் பேச சொல்கிற, இதனால அவங்க ஹஸ்பண்ட்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை முத்து மீனாக்கிட்டே விட்டுரு, அவங்களே ரொம்ப வந்து ப்ரில்லியண்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக வந்து எப்படியாவது கிறிஷை காப்பாற்றிடுவாங்க, அவனுக்கு கவலையே வேணாம், நீ போய் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் எதுலையாவது மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா முத்து மீனா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் ஏன் புள்ள ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் முடியல அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஒன்றை மாதிரி இல்லை ரோகிணி, அவங்க கண்டிப்பாக வந்து கிருஷ்ணன் வந்து நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு வித்யா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி மகேஸ்வரியும் பார்த்திங்கன்னா ரோகிணி கிட்ட அவங்கக்கிட்டே விட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முத்து எப்படி வந்து கிருஷ்ணா இதுலேருந்து காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முத்து பாவம் கிருஷ்ணுக்காக ரொம்பவே எல்லாத்தையும் கெஞ்சிட்ருக்காரு. இது வந்து மீனாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல, அவங்க காலெல்லாம் நீங்கள் ஏன் விழுவுறீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து தடுக்கிறாங்க. இருந்தாலும் கிறிஷ் ஒரு குழந்தை, அவனுக்கு வந்து இந்த தண்டனைலாம் இந்த வயசில் இருந்துச்சு அப்படின்னா அவனை ரொம்ப பாதிக்கும்னு சொல்லிட்டு முத்துவும் ரொம்ப எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருக்காங்க. முத்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.